கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே இந்திய சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானுடைய தெளிவான வழிநடத்துதலின்படி இந்த மாதம் 2ஆம் தேதி, சரிங்களா, அதாவது இந்த 2026 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியில் இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான இந்த இடத்த, இந்த வீட்டை கிறிஸ்தவ மதம் சார்ந்த பணிகளை செய்வதற்கு, ஊழியங்களை செய்வதற்கு பயன்படுத்துவதற்கும், இந்த வீட்டை தேவாலயமாக பயன்படுத்துவதற்கும் தடையில்லா சான்று வழங்க வேண்டும் என்று மக்கள் குறை தீர்க்கும் நாள் என்கிற அந்த மண்டே பெட்டிஷன் கொடுக்க நாளில், அந்த திங்கட்கிழமை உயர்திரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை மனு கொடுத்தேன். நேரில் கொண்டு போய் கொடுத்தேன். அன்பான தெய்வ பிள்ளைகளை, அதில் 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தகவல் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரிங்களா, நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். மாதம் கடைசி ஆக போகுதே அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஏற்கனவே எனக்கு இடையில ஒரு நாள் நாங்குநேரி டிஎஸ்பி ஆஃபீஸிலேருந்து எனக்கு கால் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் ஏதாவது மனு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. சரிங்களா, நான் ஒரு நாள் நாங்குநேரி டிஎஸ்பி ஆஃபீஸுக்கும் போய் இந்த மனுவை காட்டி அவங்கக்கிட்ட கேட்டேன். அப்போ அவங்க அதை பார்த்துட்டு, நீங்கள் களக்காடு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேளுங்க அப்படின்னாங்க. சரிங்களா, அப்படியே வந்து களக்காடு போலீஸ் ஸ்டேஷன்லேயுமே பார்த்து அந்த மனுவை காட்டி அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்க இதுவரை எங்களுக்கு அந்த தகவல் வரல, வந்த உடனே நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா, ஆகவே அந்த ஒரு 2-3 நாள், ஆமாம், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி என்னை கூப்பிட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் தடையில்லா சான்றுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு. அப்போது நீங்கள் உங்கள் ட்ரஸ்ட்டு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட, சொத்து சம்மந்தப்பட்ட அந்த டாக்குமெண்ட்லாம் ஒரு 3 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. அன்பானவர்களே, சரிங்களா, 120 பக்கம் ஒவ்வொரு செட்டும். சரிங்களா, ஜெராக்ஸ் எடுத்து எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சு கொண்டு போய் கொடுத்தேன். அப்போ அங்கே இன்னொரு காவலர், அவங்க வந்து, அதாவது நான் அங்கே போகும்போது போன உடனே என்ன உட்கார தான் சொன்னாங்க. சரிங்களா, களக்காடு காவல் நிலையத்தில், அப்புறம் திரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் எல்லாருமே மரியாதை கொடுத்தாங்க, எனக்கு மரியாதை கொடுத்தாங்க. அன்பானவர்களே, சரிங்களா, என்ன மாதிரி என்னை உட்கார சொன்னாங்க. முதல்ல, தாத்தா நீங்கள் உட்காருங்க அப்படின்னாங்க என்னை பார்த்து. சரிங்களா, எனக்கு உட்கார ஒரு மாதிரி இருந்தது. இல்லை உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்க முன்னால் என்ன உட்கார வச்சு, அப்புறம் என்கிட்ட விவரத்தெல்லாம் கேட்டு அவங்க அங்குள்ள பதிவேட்டில் பதிவு பண்ணிவிட்டு, அப்புறம் நாளைக்கு, அதாவது இன்னைக்கு நேரில் அந்த சைட்டை பார்க்கறதுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி 10 மணிக்கு மேலே வருவேன் அப்படின்னாங்க. எதிர்பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டாக 12 மணிக்கு வந்தாங்க. சரிங்களா, வந்து பார்த்துட்டு இதில் உட்காந்துட்டு அந்த வெளியெல்லாம் போய் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. சரிங்களா, அந்த வீடு, பின்ன அந்த இடம், இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து நான் ஏற்கனவே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் வந்திருப்பாங்க. சரிங்களா, அதில்
சார் உங்களுக்கு குடிக்க கூட எதுவும் கொடுக்க என்கிட்ட இல்லை சார் அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு ஒன்றுமே தராண்டா உங்கள் அன்பு மட்டுமே போதும். நீங்கள் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிவிடுங்க அது போதும் அப்படின்னு சொன்னாங்க. அன்பானவர்களே, சரிங்களா? களக்காடு காவல் நிலையத்தில் வந்த அந்த காவலர் எல்லாருமே மரியாதையாக நடத்துனாங்க. சரிங்களா? நான் எதிர்பார்க்கவே இல்லை அன்பானவர்களே, சரிங்களா? அவங்க வந்துட்டு போயிருக்காங்க. அப்புறம் நான் இன்னும் அந்த வருவாய்த்துறையிலேருந்து வந்து விசாரிப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நான் முன்னால் ஏற்கனவே அதில் அனுபவப்பட்டிருக்கேன். ஆனால் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 4 மணிக்கு போல் எனக்கு மெசேஜ் வந்துட்டு, தடையில்லா சான்று அந்த மனு வந்து ஏற்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்துட்டு. நான் உடனே அந்த மனு நம்பரை பார்த்தேன். அதில் போட்டிருக்க நம்பர், நான் கொடுத்த மனு எந்த நம்பரு அப்படின்னு பார்த்து தடையில்லா சான்று அப்படிங்கிறத நான் உறுதிப்படுத்திட்டேன் அன்பானவர்களே, சரிங்களா? ஆக தடையில்லா சான்று எனக்கு வழங்குவது உறுதியாயிற்று அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இது கர்த்தருடைய பெரிதான கிருபை, மேலான கிருபை அன்பானவர்களே. தடையில்லா சான்று அந்த மனு வந்து ஏற்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்துட்டு. நான் உடனே அந்த மனு நம்பரை பார்த்தேன். அதில் போட்டிருக்க நம்பர், நான் கொடுத்த மனு எந்த நம்பரு அப்படின்னு பார்த்து தடையில்லா சான்று அப்படிங்கிறத நான் உறுதிப்படுத்திட்டேன் அன்பானவர்களே, சரிங்களா? ஆக தடையில்லா சான்று எனக்கு வழங்குவது உறுதியாயிற்று அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இது கர்த்தருடைய பெரிதான கிருபை, மேலான கிருபை. இது காரணமாக இருந்த களக்காடு காவல் நிலையத்தில் உள்ள காவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை ரொம்ப மரியாதையாக நடத்தினாங்க, மறக்க முடியாது. அப்புறம் தனிப்பட்ட யூடிஆர் பட்டா திருத்தம் சம்பந்தமாக நான் 2 விசாரணைக்கு போயிருக்கேன். பெருதூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு. அந்த அலுவலகத்துலேயும் அந்த ஒரு அம்மா, சரிங்களா? அவங்க வந்து முஸ்லீம். அந்த அம்மாவும் என்னை ரொம்ப மரியாதையாக நடத்தினாங்க. ரொம்ப க்ளோஸாக சொந்தக்காரங்கக்கிட்ட பேசின மாதிரி என்கிட்ட பேசினாங்க. உரிமையோடு நீங்கள் அதை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க, அதெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க, சரிங்களா? நீங்கள் யூடிஆர் பட்டா திருத்தம் பண்ணி தனிப்பட்டா கண்டிப்பாக வாங்கிருங்க, வாங்காமல் இருக்காதாங்க, என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தனிப்பட்டா வாங்கிருங்க, உங்களுக்கு நாளைக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப உரிமையோடு அந்த அம்மா என்கிட்ட பேசினாங்க. நான் போகும்போதெல்லாம் நல்லா சொல்லி என்கிட்ட இது பண்ணுவாங்க. அப்போ அவங்க அந்த விசாரணைக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு ஹாலில் அங்கே வந்து என்னை உட்கார வச்சுருவாங்க. இங்கே உட்காருங்க, இதில் உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லி. அன்பானவர்களே, அங்கேயும் அந்த மனுவும் ஏற்கப்பட்டது, சரிங்களா? அந்த மனு ஏற்கப்பட்டதுன்னு மெசேஜ் ஏற்கனவே வந்துட்டு. ஆக தடையில்லா சான்று எனக்கு கிடைப்பது உறுதியாக இருக்குது. அப்புறம் யூடிஆர் பட்டா திருத்தம் பண்ணி ட்ரஸ்ட் பேரில் தனிப்பட்டா கிடைப்பதும் உறுதியாயிடுச்சு அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இது யூடியூப்பில் நான் பதிவு பண்ணணும். ஏன்னா யூடியூப் பார்க்குறவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கெல்லாம் தெரியாது, ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கெல்லாம் தெரியாது. யூடியூப்பில் பார்க்குறவங்க சில பேருக்கு யூடியூப் மட்டும்தான் பார்க்க தெரியும். ஃபேஸ்புக்கெலாம் அவங்கக்கிட்ட இருக்காது, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லாம் இருக்காது. அதனால் இந்த 3 இதை நேரடியாகவும் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன், ஃபேஸ்புக்லேயும் பதிவு பண்ணியிருக்கேன், இது யூடியூப்லேயும் நான் பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோவை. யூடியூப் பார்க்குறவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லி. எதுக்காக அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவின் ராஜ்யம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அதற்காகவே நான் இந்த வீடியோவை ராத்திரியில் பதிவு செய்தேன். அதனால இன்றைக்கி 25/2/2026 புதன்கிழமை மாலை சரியாக 6:30 மணிக்கு அப்படி திடீர்னு ஒரு பெருமழை. மழைன்னா சரியான மழை, உள்ளே இருக்க முடியலை. ஏன்னா அந்த தகரமெல்லாம் பயங்கர சத்தம். நான் பேசுகிறதே அந்த வீடியோவில் கேட்காது, அவ்வளோ சவுண்டு. ஆமாம், அப்படி மழை அடி பின்னிட்டு. அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, சரியான மழை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு.
சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, பகல அப்பப்போ தூத்தல் போட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ சரியாக 6:33 சரிங்களா? 6:33 இப்போ மழை, நல்ல கடுமையான மழை ஆரம்பிச்சிருச்சு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, பயங்கரமான மழையாக வருது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கரண்ட் இல்லை, ரொம்ப நேரமாக கரண்ட் இல்லை. கர்த்தருடைய கிருபையினால் இந்த ஷெட்டு போட்டேன் முன்னால். அன்பானவர்களே, இல்லைன்னா மீட்டருக்கு கஷ்டம்தான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரியான மழை. நேற்று ராத்திரியிலேருந்து அப்பப்போ தூத்தல் போட்டுக்கிட்டு இருந்து நல்ல வசமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அன்பானவர்களே, ஜெபம் பண்ணிக்கங்க. நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மழை நிற்கிறதுக்காக ஜெபம் பண்ணலை. நான் வழக்கமாக ப்ரேயர் பண்ணக்கூடிய அந்த டைம் நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்பானவர்களே, ஏற்கனவே நான் ப்ரேயர் பண்ணி அந்த ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே முடிக்கக்கூடிய டைம் வரும்போது மழை அப்படியே நின்றுட்டு, இப்போ மழை இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஆமாம். ஆனால் ஒரு மழை, சரியான மழை அடிச்சிட்டு தண்ணி காடாக்கிட்டு, அரை மணி நேரம் தான் பெய்யுது. அரை மணி நேரம் தண்ணி காடாக்கிட்டு, பின்னாலாம் தண்ணி நிறைய கட்டி கிடக்கு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லுவதற்கு தான் இந்த காணொளி. தயவுசெய்து நீங்கள் இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். தடையில்லா சான்றுக்கு இனி எனக்கு பிரச்சனை இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த செய்தியை நான் சொல்லதுக்குன்னு இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன். ஜெபம் பண்ணிவிடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.